வணக்கம் மக்களே. ஐபிஎல் உடைய 18வது சீசன் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஐபிஎல் பார்த்தேன், வேற லெவல் பிரம்மாண்டங்க. உண்மையில என்னால நினைக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வேற லெவலா இருந்ததுங்க. எல்லாம் நல்லா இருந்தது. அது அந்த குறிப்பா அந்த பொண்ணு ஒன்று டான்ஸ் ஆடிச்சு, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. உண்மையில செய்க அவ்வளோ ஒரு செய்கையான டான்ஸ் அது. அடி புலி, வேற லெவல் வேற வேற என்ன மேட்சிங்க. குழந்தைக்காக்கும் நிறையனும் ஓப்பனிங் இருந்தானுங்க. ரெண்டாவது சுயேஷ் சர்மான்ற ஒரு கேட்ச் அப்படியே விட்டாப்புல. அந்த ரீர் ஆசிஃப்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க, அவனை குனிய வச்சு எதனா பண்ணணும்னு நினைச்சிருப்பானுங்க. கையில உள்ள கேட்ச் அப்படியே விடுறாங்க. ஆனா ஆசிரியர் விட்டு உடலிங்களே, அடுத்த பாலே சொருவிட்டான். ஒரே சுருவாயிட்டு குழந்தைக்காக்க சொருவிட்டான். நெக்ஸ்ட் இறங்காம பாருங்க அகேனான்ட்டு. அடியாங்க அது வெறித்தனமான ஒரு ஆட்டங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஒரு பார்ட்னர்ஷிப் வர வரைக்குமே அவுட்டே எடுக்க முடியுங்க. காலி அப்படி ஒரு அடி குழந்துட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குன்னு. ஆர்சிபிய கதற அடி இல்ல குனிய வச்சு அடிச்சுட்டானுங்க ஆர்சிபிய. அதுக்கப்புறம் சலாம்னு ஒருத்தன் போர்டிங் போட்டு மெரெயின் விக்கெட் எடுக்கிறான். அந்தவே அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் முறி அடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்தது குர்னல் பாண்டியா போட்டு டைகனுடைய விக்கெட்டையும் எடுத்துட்டாப்புல. அது அப்படியே ஆர்சிபி உடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இறங்கினாப்புல, 6 ரன்லேயே புட்டுன்னு போயிட்டாப்புல. அவர் நட்டுக்கும் தான் வைக்கணும் அங்கே. அடுத்து ரகுவன் சிங் இறங்கினாப்புல, அவரு கொஞ்சம் இப்படின்னு அடிச்சு ஆடினாப்புல. அவரையும் கதையும் சொல்லி விட்டானுங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் அவர் அசல் இறங்கினாப்புல, ரிங்கு சிங் இறங்கினாப்புல. ரெண்டு பேரையும் குத்தா ஒரே குத்தி போல்ட் ஆக்கி விட்டு போயிட்டானுங்க. ஆனா இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு பேட்டும் கட்ட முடியாது. இவங்களை தான் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டோம். இவங்களே அடிக்க முடியாம அவுட் ஆகிட்டு போயிட்டானுங்க. நம்ம என்னத்தான் சொல்லட்டு, ஒரு டீம்ல கூட உங்களை வச்சு போட முடியல. அவ்வளவு பெரிய ஒரு மட்டு குயரா உங்களை போட்டாலும் அவுட் ஆகிடுறீங்க, போட்டதுனால அடிச்சு போடுறீங்க. எப்படிதான் நாங்கள் டீம்ல ஒன்று போடட்டு? அதுக்கு மாதிரி என்ன ஒரு வழியை சொல்லுங்க எங்களுக்கு. ஒரு வழியை 174க்கு 8 விக்கெட்ல 20 ஓவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் இதனை தொடர்ந்து ஆர்சிபி இறங்கினானுங்க. அவனுங்க பண்ணானுங்க போயிருந்த வேட்டை அடியா. அது நான் அடி பேயடி அடிக்கிறானுங்க. கோலியும் பிலிப் ஷாட்டும் இறங்கினாங்க. பிலிப்பு, இந்த அடியை இந்தியா உடனே அடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம்யா. ஏன் அப்பெல்லாம் இந்த அடியை அடிக்கல? அடியா அது நான் எடி பேயடிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 95 பார்ட்னர்ஷிப் வர வரைக்கும் அடிக்கிறானுங்க. 50 பார்ட்னர்ஷிப்பும் போட்டானுங்க. உம்மால என்னத்த உங்களை சொல்லாதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் தூக்கி அப்படியா கேகேஆர் வாயில வச்சிட்டானுங்க. என்ன அடியா அது நான் எலி பேயடி அடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழ்நாட்டு பையன் போட்டு வைக்கிட்டே எடுத்துட்டாங்க ஒரு வழியா. அதுக்கு அடுத்து படிக்கல இறந்தாருங்க. அவர் 10 ரன்லேயே படுக்க வச்சு சொல்லிடுறானுங்க. என்ன இவங்கெல்லாம் எதுக்குதான் வச்சுக்கிறானே ஒன்றும் தெரியாத அளவுக்கு ஆடுங்கிறான். இவங்கெல்லாம் நான் டீம்ல எடுத்து வச்சிருந்தேன் தண்டத்துக்குன்ட்டு. இவனை தொடர்ந்து இதுக்கப்புறம் பட்டித்தறி இறந்தாப்புல. அவர் ஒரு சுற்றி ஒரு 36 ரன் அடிச்சுட்டு அவன் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் விராட் கோலி லாஸ்ட் வரைக்கும் அவுட் ஆகாம அடிச்சு டீமே வின் பண்ண வச்சுட்டு 17 ஓவர்லாம் ஜெயிச்சிட்டானுங்க 7 விக்கெட் வித்தியாசத்துல. அது போல ஒரு அடிங்க. கேகேஆரை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கோலிக்கு கம்பீர் மேலே இருந்த காந்து தான் நினைக்கிறேன். அங்கே எதுவும் பண்ண முடியல, இந்தியாச்சு எதனா பண்ணுன்ட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. கேகேஆரை கவரை வச்சு மர்டர் பண்ணிட்டானுங்க ஆர்சிபி. செம மர்டரு. கேகேஆர் சைட்லேருந்து 3 பேர் தான் விக்கெட் எடுத்துருந்தானுங்க. ஒன்று நம்ம வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று சுனில் நரேனு. அதுக்காக மற்ற யாரும் ஒரு மயிரும் புழுவும் இல்லை. ஆர்சிபி வச்சு கீகின்னு கேஸ்டானுங்க. சைடு சொல்லணும்னா குர்னல் பாண்டியா என்ன மாதிரி பவுலிங்க. 3 விக்கெட்டு, செம்மையான விக்கெட்டு 3மே. அவன் தூக்கந்தனால தான் இந்த அளவுக்கு ரன்னு கம்மியாச்சு. இல்லைன்னா கேகேஆர் ஆர்சிபிஎஸ் பிரிவிட்டு இருப்பானுங்க. அந்த அளவு குர்னல் பாண்டி தான் இன்னைக்கு மேட்ச். ஆசில் வுட் 2 விக்கெட் எடுத்துருந்தாப்புல. மற்றவங்கள ஆளுக்கு ஒரு விக்கெட்டு அவங்கவுங்களுக்கு எது வருமோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டானுங்க. மேட்ச்சு ஆர்சிபி கையில் போயிடுச்சுங்க. கேகேஆரை வச்சு நல்லா செஞ்சுட்டானுங்க. ஒரே நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. மதியம் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மதியம் நடக்குது. நைட்டு நடக்கிறது மும்பைக்கும் சென்னைக்கும் நடக்கு. வெளிதனமான மேட்ச். நாளைக்கு பார்ப்போம் எது குத்துறாங்க எது குத்து வாங்குறாங்கன்னு நாளைக்கு பார்த்தே தீரணும். பாய்.
நாளைக்கு பார்ப்போம்.